இப்போ வந்து நம்ம செகண்ட் கர்நாடிக் வார் தான் பார்க்க போகிறோம். 1749 1754 வரையும் நடந்த செகண்ட் கர்நாடிக் வாரில் டூப்ளெக்ஸ் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் பவர் வந்து இன்க்ரீஸாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும். அவங்க வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் சவுத் இந்தியாவில் நம்மளோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கணும்னு ஃப்ரெஞ்ச் கவர்னர் டூப்ளெக்ஸ் நினச்சார். ஸோ இவர் வந்துட்டு இந்த சக்சஷன் டிஸ்பியூட்ஸில் யார் பதவிக்கு வருதுன்ற அந்த பிரச்சனைக்குள்ளே தலையிட ஆரம்பிச்சார். 2 இடத்துல இந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்து, ஒன்று ஹைதராபாத்தில், இன்னொன்று கர்நாட்டிக்கில். ஹைதராபாத்தில் 1748 நிசாமுல் முல்க் வந்துட்டு இறந்து போயிட்டாரு. இவரோட சன் வந்து நாசிர் ஜங் இருக்கார். இவரோட கிராண்ட் சன் பேரன் வந்து முசஃபர் ஜங் வந்து இருக்காரு. ஸோ பிரிட்டிஷ் வந்து நாசிர் ஜங்குக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவர் ஃப்ரெஞ்ச் வந்து இவங்க பேரனுக்கு முசாஃபர் ஜங்குக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் நாசிர் ஜங்கை வந்துட்டு ஃப்ரெஞ்ச் வந்து கொண்டுட்டாங்க. ஸோ முசாஃபர் வந்துட்டு சுப்தாரா வந்துட்டு டெக்கானில் வந்து இருக்காரு. சுப்தார்னா என்னன்னா முகல் அப்பாயிண்ட் பண்ண கவர்னரை சுப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, சுபேதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க டூப்ளெக்ஸ் வந்துட்டு பொலிட்டிக்கல் கிங் மேக்கராக இருக்காரு. ஓகேவா? ஃப்ரெஞ்ச் கமாண்டர் பஸ்ஸி வந்துட்டு ஹைதராபாத்தில் இருக்காரு. இவருக்கு வந்து சில டெரிட்டரிஸ் கொடுக்கப்படுது. ரிவார்டாக கிருஷ்ணா ரிவர் கிட்ட இருக்க டெரிட்டரிஸ் கொடுக்கப்படுது. அடுத்து வந்து கர்நாட்டிக்கில் என்ன நடக்குதுன்னா, அன்வருதீன் கான் நம்ம போன ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் கர்நாட்டிக் வாரில் பிரிட்டிஷ் வந்து அன்வருதீன் கானோட சப்போர்ட் வந்து கேட்டிருப்பாங்க. அவரை வந்து பிரிட்டிஷ் வந்து சப்போர்ட் பண்றாங்க. சந்தாப் சாஹிப்பை வந்து சன் இன் லா ஆஃப் தோஸ்தலி. தோஸ்தலி யாருன்னா 1732 1740 வரையும் அந்த இடத்த ஆண்டுகிட்டு இருந்த ஒருத்தர். இவர் வந்துட்டு இறந்து போறாரு, கொல்லப்படுறாரு. ஸோ இவரோட இது மருமகன் வந்துட்டு வரணும் அப்படின்ட்டு இவர் ஆசைப்படுறாரு. சந்தாப் சாஹிப் தான் அவரோட மருமகன். அவர் ஆசைப்படுறாரு, நான் வந்து என் மாமனார் இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அன்வருதீன் கான் வந்து ஒரு முகலுக்கு வந்து லாயலான ஒரு பர்சன். ஸோ மராத்தாஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிறது காரணத்தினால இப்போ முகலில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லீடர் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அன்வருதீன் கான் வந்துட்டு இருக்கலாம்னு அவர் நினைக்கிறாரு. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரெஞ்ச் வந்துட்டு பேட்டில் ஆஃப் அம்பூர் 1749 அன்வருதீன் கானை கொன்னுட்டு சந்தாப் சாஹிப் வந்துட்டு நவாப் ஆஃப் கர்நாட்டிக்கு நவாபா மாறிடுறாரு. அன்வருதீன் கானோட சன் முகமது அலி வந்து பிரிட்டிஷ் சப்போர்ட் மூலியமா திருச்சிக்கு வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ராபர்ட் கிளை உள்ள வந்துட்டார். ராபர்ட் கிளை வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ட்விஸ்ட் இங்க. ஏன்னா இவர் வந்து பிரிசனரா 1746 வந்துட்டு போனாரு. 1751 என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் வந்து ஆர்காட் வந்துட்டு இவங்களோட கேபிட்டல். இதை வந்து சடனா போயிட்டு ரைட் பண்ணி ராபர்ட் கிளை வந்து கொஞ்சம் பவர், சும்மா ஸ்மால் ஃபோர்ஸ் தான், ரொம்ப பெரிய ஆளுங்களை வச்சு அவர் பிடிக்கல, கொஞ்சம் பவரை வச்சுட்டு ஆர்காடை பிடிச்சிட்டாரு. ஸோ சந்தாப் சாஹிப் என்ன பண்ணுவார்னா, அவசரம் ஆர்காட்டுக்கு காப்பாற்ற போகணும். ஆர்காடை காப்பாற்ற போகும்போது திருச்சியை விட்டுருவாரு. ஸோ இவங்க திருச்சியை ரிலீவ் பண்ணி விட்டுட்டு முகமது அலியை வந்துட்டு திருச்சியை கைப்பற்றுற மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவாங்க பிரிட்டிஷ். ஸோ சந்தாப் சாஹிப்பை வந்து முகமது அலியோட ஃபோர்ஸ் வந்து கேப்சர் பண்ணி அவரை கொன்றுவாங்க. ஓகேவா? இந்த வாரோட அவுட்கம் என்னன்னா, இவங்களுக்கு ஃப்ரெஞ்சுக்கு ஹெவி ஃபினான்ஷியல் லாஸஸ், நிறைய பண இழப்பு வந்துருச்சு. இவங்க வந்து இந்தியாவில் டாமினேட்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சது ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ டூப்ளெக்ஸ் வந்து திரும்ப ஃப்ரெஞ்ச் வந்து கூப்பிட்டுக்கிட்டாங்க. 1754 நியூ கவர்னர் கோடிஹூ அவர் தான் வந்தார். இவர் என்ன பண்ணாருன்னா, இங்கிலீஷோட சுமூகமாக போகலான்ற மாதிரி முடிவு பண்ணார். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கர்நாடிக் வார். இதோட அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன் முடியுது. தேங்க்யூ.